வாரத்துல ஒரு முறை உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாரி காய்கறி சூப் வச்சு குடுத்து பாருங்க. ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருப்பாங்க. அதே மாரி காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா செஞ்சு குடுத்து பாருங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இந்த சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. பொடியா நறுக்குன பூண்டு 1 டீஸ்பூன், பொடியா நறுக்குன வெங்காயம் 2 டீஸ்பூன் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிருங்க. இப்ப இதில உங்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்துக்கங்க. நான் கேரட், பீன்ஸ், காளான், ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு காய்கறியை வேக வச்சுக்கோங்க. காய்கறி வெந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இதில் பெப்பரும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான வெஜ் சூப் ரெடிங்க. சர்வ் பண்ணும்போது மிளகுத்தூள், ஸ்ப்ரிங் ஆனியன், கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு கொடுத்து பாருங்கள். உனக்கு எனக்குன்னு அடி போட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.